வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டு நம்பர்ஸ் 1 பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.1 கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட். அதாவது பீட்ஸை கவுண்ட் பண்ணி அதை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ இருக்கும்? இந்த சரத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். 10 + 10 20, 20 + 6 இதில் எத்தனைக்கு 1 2 3 4 5 6 மொத்தம் 26 இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 10 இருக்குது. 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40 மொத்தம் இதில் 40 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 47. இங்கே கவுண்ட் பண்ணி 47 சொல்லிட்டு எழுதணும். அடுத்து இது பாருங்கள், 10 20 30 40 50 இதில் 6 இருக்குது. அப்போ 56. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பஞ்சு இதில் எவ்வளோ இருக்குன்னா 100 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். அப்போ இது எவ்வளோ? 1 2 3 4 5. அப்போ அது 105. இது எவ்வளோ? 105. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒரு 100 இருக்கும். 100 200 300 310 20 30 40 50 351 351. அதுக்கப்புறம் ட்ரா த பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர். இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? பீட்ஸ் வந்து நம்ம வரையணும். இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 170 ஒன்ஸில் எவ்வளோ இருக்குது? 4. அப்போ 4 பீட்ஸ் வரையணும். டென்ஸில் எவ்வளோ இருக்குது? 7. இதுதான் டென்ஸு. டென்ஸ் பொசிஷனில் 7 பீட்ஸ் வரையணும். 100 பொசிஷனில் 1 இருக்குது. அப்போது ஒரு பீட் வரையணும். இங்கே பாருங்கள், ஒன்ஸில் 8 இருக்குது. அப்போ 8 பீட்ஸ் இங்கே வரையணும். டென்ஸில் எதுவுமே கிடையாது. அப்போ எதுவும் போடக்கூடாது. 0ன்னா எதுவுமே இங்கே வரையக்கூடாது. அதுக்கப்புறம் 100ஸில் 2 இருக்குது. அப்போ 2 பீட்ஸ் இங்கே வரையணும். இங்கே பாருங்கள், ஒன்ஸில் எதுவும் கிடையாது. அப்போ இங்கே எந்த பீட்ஸ் வரையக்கூடாது. டென்ஸில் 1 இருக்குது. அப்போ 1 போடணும். ஒரு பீட்ஸ் வரையணும். 100ஸில் 3 இருக்குது. அப்போது 100ஸ் நிறைய 3 பீட்ஸ் வரையணும். அடுத்து 389 ஒன்ஸில் 9. அப்போ 9 பீட்ஸ் வரையணும். டென்ஸில் 8 பீட்ஸ் வரையணும். 100ஸில் 3 இருக்குது. அப்போது இதுக்கு நேரம் 3 பீட்ஸ் வரையணும். இங்கே பாருங்கள், ஒன்ஸில் இங்கே இது 0. அப்போ இங்கே எதையுமே வரையக்கூடாது. டென்ஸில் 9 இருக்குது. அப்போ இங்கே 9 பீட்ஸ் வரையணும். 100ஸில் 3 இருக்குது. அப்போது இங்கே 6 இருக்குது. 6 பீட்ஸ் வரையணும். 1000க்கு 1000 பொசிஷனில் மட்டும் ஒரே ஒரு பீட்ஸ் வரணும். மித்ததெல்லாம் 0. அதனால் எதுவும் போட்டால் இதுக்கு 1000 அர்த்தம். என்ன சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? 1000. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள், த நம்பர் விச் த பீட்ஸ் ரெப்ரசன்ட் இஸ். இந்த பீட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணி? இந்த ஒன்லி 100 இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்குது? 100. அப்போ 100 200 300 400 இது எதை மீன் பண்ணுது? 400 மீன் பண்ணுது. பி தான் ஆன்சர். சரிங்களா? பி வந்து ஆன்சர் 400. அடுத்து த அபாக்கஸ் ரெப்ரசன்டிங் த நம்பர் நெக்ஸ்ட் டு 999. அதாவது நெக்ஸ்ட் டு 999 என்னது? 1000. 1000 எதை மீன் பண்ணும்? இதுதான். வரீங்களா? இதுதான் 1000 மீன் பண்ணும். அடுத்து 4000 5000 6000. அப்போது 6 1000 ஒரு பேட்டர்ன் வருது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 7000 8000. வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர்னு கேட்டுக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னது? 7000 தான் ஆன்சர். The smallest 4-digit number is. smallest 4 digits. smallestனாலே முதல்ல ஒரு 1 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 0 போட்டுக்கணும். அதுதான் வந்து smallest 4-digit number 1000. The number that comes after 1999க்கு அப்புறம் after என்ன வரும்? 2000. என்ன வரும்? 2000. Draw beats according to the number given and fill the table. இங்கே பாருங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க 395. abacus. இதுக்கு place value and value கேட்டிருக்காங்க. place value of 3. இங்கே 3 இருக்கு இல்லையா? இந்த 3யோட பிளேஸ் வேல்யூ எவ்வளோ? 3 வந்து 100s பொசிஷன் இருக்குது. அப்போ 100s வேல்யூ ஆஃப் 3 வந்து எவ்வளோ? 300 மென்ஷன் பண்ணும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 138 138க்கும் அபாக்கஸில் வந்து போட்டாச்சு. 8 டென்ஸில் 3 இருக்குது. 3 பீட்ஸ் போட்டிருக்கோம். 100ஸில் 1 இருக்குது. அப்போ ஒரு பீட்ஸ் வரைஞ்சிருக்கோம். இங்கே நம்மளுக்கு என்ன? பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3. இந்த 3க்கு வந்து பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்கோம். 3 வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? டென்ஸ் பொசிஷனில் இருக்குது. என்ன இருக்குது? டென்ஸ் பொசிஷன். அதை தான் வந்து டென்ஸ் நீங்கள் எழுதியிருக்கோம். அதோட வேல்யூ ஆஃப் 3னா டென்ஸ்னு என்ன? 3 × 10 எவ்வளோ? 30. அதோட வேல்யூ எவ்வளோ? 30. அடுத்து பார்க்குறோம் 243. ஒன்ஸில் 3 போடணும். டென்ஸில் 4 பீட்ஸ் வரையணும். 100ஸில் 2 பீட்ஸ் வரையணும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இருக்குங்க. 3 வந்து ஒன்ஸில் இருக்குது. அப்போது இந்த என்னது? வேல்யூ ஆஃப் 3 வந்து 1. அடுத்து 364. ஒன்ஸில் 4 வரையணும். இங்கே 6 டென்ஸில் 6 வரையணும். 100ஸில் 3 வரையணும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 கேட்டிருக்காங்க. 3 வந்து என்ன பொசிஷனில் இருக்குது? 100ஸில் இருக்குது. எதில் இருக்குது? 100ஸில் இருக்குது. அப்போது வேல்யூ ஆஃப் 3 வந்து எவ்வளோ? 300. வேல்யூ ஆஃப் 3 எவ்வளோ? 300. அடுத்து கலர் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர்னு வந்து நம்ம என்ன பண்ணோம்? த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 in 189. 189ல்
பிளேஸ் வேல்யூ 8 ஓட பிளேஸ் எவ்வளோ டென்ஸில் இருக்குது. எதில் இருக்குது டென்ஸ். த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 in 356 6ஓட பிளேஸ் வேல்யூ எவ்வளோ 6 வந்து எதில் இருக்குது ஒன்ஸில் இருக்குது. த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 in 514 years 5 எந்த பொசிஷனில் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் எந்த பிளேஸில் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்குது. த வேல்யூ ஆஃப் 7 in 729 7 எந்த பிளேஸில் வேல்யூ கேட்டிருக்காங்க சரிங்களா. வேல்யூனா 7க்கு வேல்யூ வந்து 7 into 100 700 வரும். The value of 8 in 118 8 வந்து 10th question 8 into 10 equal to 1080 என்னது 80. அதுக்கு answer the following. Place value of 3 in 2138 place value na 3 வந்து 10th positionல இருக்கு 10th. The digit with largest value in 1379 is largest value வந்து முதல்ல பெரிய நம்பர்ல இருந்து எடுத்து எழுதணும். அதுதான் வந்து largest value வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல பெரிய நம்பர் எதுனா 9 அதுக்கு அடுத்து 7 அதுக்கு அடுத்து 3 and then next வந்து 1 வரும். அதுக்கு third question place value of 4 in 4 ஓட place value தான் கேட்டிருக்காங்க. அப்ப thousands. Value of 9 in 9876 இதுல 9 ஓட value கேட்டிருக்காங்க. அப்ப 9 into இது 1000 position இருக்கு. அப்ப 9000. The difference between the value of the two fives in the number 5154 இந்த ரெண்டு 5க்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோனா 900 எவ்வளோ வரும் 900. அடுத்து write the expanded form on the number name of the root number. நம்பர் நேமும் எக்ஸ்பேண்டட் ஃபார்மும் எழுதணும். நமக்கு கொடுத்துருக்காங்க 95 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் 90 + 5 அதோட நம்பர் நேம் பார்த்தீங்கன்னா 95. அது பாருங்கள் இங்கே ரூட் நம்பர் 127 அப்போ 100 + 20 + 7 இது பண்ணுறோம் அப்போ 127. இது பாருங்க 150 100 + 15 எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறோம் 150. இது பாருங்க 250 200 + 15 எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதுறோம் 250. Answer the following. ஒன் பாருங்க the expanded form of the number represented by the beats is இதில் என்ன இருக்கு 100 200 300 400 அப்போ 400 + எத்தனை இருக்கு 6 இதான் expanded form 400 + 6. The expanded form of 657 is 600 + 50 + 7 இது expanded form. The number of 909 அப்போ 909. The standard form of 600 + 6 is standard form na எவ்வளோ 606. The expanded form na என்ன 800 + 70 + 5 சரிங்களா. 8க்கு அப்புறம் ரெண்டு நம்பர் இருக்குன்னா expanded formல 2 0 போடணும். 7 போட்டிங்க பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கு ஒரு டிஜிட் இருக்குன்னா ஒரு 0 போடணும். கடைசியாக 5 எடுத்துடணும். ஒன்ஸ் மட்டும் தனியாக வரும். 80 800 + 70 + 5 இதான் வந்து expanded form. அடுத்து பாருங்க shade the correct answer. Shade the correct answer. 1357 can also be written as இதை எப்படி எழுதலாம் 1000 + 300 + 50 + 7 1க்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா அப்போ 3 0 போட்டுக்கணும். 3க்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா அப்போ 3 போட்டு 2 0 போட்டுக்கணும். 5க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா 5க்கு அப்புறம் ஒரு 0 போடணும் + 7 எடுத்துக்கணும். இதான் வந்து expanded form. அடுத்து the number represented by the beats is இது வந்து எவ்வளோ இது ஒன்றும் எவ்வளோ வரும் 1000 2000 2100 200 300 இதில் 6 இருக்கு 67 2367. The number name represented by the abacus is abacusல ஒன்ஸில் 2 இருக்கு ஒன்ஸில் 2 இருக்கு இங்கே 1 இருக்கு அப்போ 12 இங்கே 1000ல 3 இருக்கு அப்போ 3000 எவ்வளோ வரும் 3012 இதுதான் வந்து ஆன்சர். The number of 6789 88 6788 இதுதான் ஆன்சர் 6788. The number with 300 is 300 எங்கே இருக்குது இதில் தான் 300 இருக்குது இதில் வந்து 0 இதில் 100 இருக்குது இதில் 200 இருக்குது அப்போ 300 இருக்குது இதுதான். The what amount should Varun write in words in the check இதில் எவ்வளோ இருக்குது 5775 அதை எப்படி எழுதலாம் 5775 இதுதான் ஆன்சர். அடுத்து 2.10 write the numbers in ascending order descending order. ascending orderனா என்னன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் எழுதணும். descending orderனா அதை அப்படியே வந்து ரிவர்ஸில் எழுதுவோம் பெரிய நம்பர்லேருந்து சின்னதில் எழுதுவோம். அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ascending order. இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 44 வரும் 96 253 பெருசு 323 அதோட பெருசு 499. டிசெண்டிங் ஆர்டர்னா இந்த 499 முதல்ல வரும் 323 253 96 இந்த 44 கடைசியாக வரும். இதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி தான் இதையும் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்குங்க. 347 370 374 437 473
அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிங்க. 473, 437, 374, 370, 347. ரைட் த நம்பர்ஸ் இன் ஆர்டர் அண்ட் டிக் த கரெக்ட் ஒன். இதில் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நாமளே வந்து ஃபஸ்ட்டு இதில் அசெண்டிங் ஆர்டரில் இது பண்ணு. ஏன்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன எழுதணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 15, 51, 151, 5 அப்படின்னா அப்போ இது அசெண்டிங் ஆர்டர். அடுத்து பாருங்கள், இது லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து போகணும். அப்போது 643, 634, 346. இப்போ பாருங்கள் 643, 6 அதோட சின்ன நம்பர் 634, அதோட சின்ன நம்பர் 364, 346. அடுத்து அதே மாதிரி தான் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுத்தோம்னா அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கோம். அசெண்டிங் ஆர்டரை டிக் பண்ணிக்கணும். சரிங்களா, அசெண்டிங் ஆர்டரை டிக் பண்ணிக்கணும். 109 சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 190 பெரிய நம்பர், அதுக்கப்புறம் 901, 901, 910. இது என்ன ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். என்ன ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர். இது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் சிம்பிள் கொடுத்துருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும். இது வந்து என்ன ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். என்ன ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். 952, 725, 752, அதுக்கப்புறம் 725, இது 199. இது வந்து என்ன ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 990, 1000, 4100, 5100. த ஆர்டர் இன் விச் த நம்பர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இஸ். இது என்ன ஆர்டரில் இருக்குது, அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா, டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு கேட்குறாங்க. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரில் போயிருக்கப்போ இது என்னது, அசெண்டிங் ஆர்டர். பிளேஸ் தி அப்ராப்ரியேட் சிம்பிள் 1089, இங்கே 10. இது சின்ன நம்பரு, அப்போது இது என்னது, கிரேட்டர் தான் வரும். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்போ என்ன போடணும், கிரேட்டர் தான் சிம்பிள் போடணும். சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர் 959, 959, 1025, இங்கே 3500 இருக்குது. இப்போது இந்த நம்பரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. சரி, என்னது இது என்ன ஆர்டரில் இருக்குது, டிசெண்டிங் ஆர்டர். 959 லெஸ் தேன் இந்த சிம்பிள் போட்டிருக்கா. அப்போது வந்து இந்த ஆர்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போது 1025க்கும் 3500க்கும் நடுவில் எந்த நம்பர் இருக்குது, இங்கே பாருங்கள். அப்படி பார்த்தா 1020 இருக்குது. 25க்கு மேலே தான் வேணும். அப்போது 1310 தான் 1025க்கு மேலே. இது 3500க்கு கீழே இருக்குது. அப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வரும். அப்புறம் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட் 5, 0, 2 and 9 வித்தவுட் ரெப்பிடேஷன். அப்போது இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம பெரிய நம்பர்லேருந்து முதல் எடுத்துடணும். லார்ஜஸ்ட் நம்பர் 9520, 9520. சூஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். இதில் எது கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குன்னு பார்க்கணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும். அப்படி பார்த்தா இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர். அவ்வளோதான், இந்த நம்பர்ஸ் 1 வந்து முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.